கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் அனுதினமும் சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்களில் உப்பு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது இல்லையா? எதற்கு உப்பை பயன்படுத்துகிறோம்? இந்த உலகத்திலே சில உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அந்த உப்பை தான் அதில் போட்டு இந்த ஊறுகாய் போன்ற பல காரியங்களை பதப்படுத்த அதை பல நாட்கள் பத்திரப்படுத்தி வைக்க உப்பை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற நம்முடைய உணவுப் பொருட்களில் நம்ம சுவை நமக்கு சரியாக கிடைப்பதற்காக, நம்ம விருப்பத்திற்கு அந்த உணவுகள் நமக்கு ஏற்ற ஒரு ருசியிலே அமைவதற்காகவும் உப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? வேதமும் இந்த உப்பை குறித்து ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் அது உதவாதென்று வேதம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உப்புக்கு நிகராக ஒப்பிட்டு சொல்லுகின்றார். நாமும் உப்புக்கு சமமானவர்கள் என்று. சாதாரணமாக ஒரு உப்பை பொருளாக கருதினால் அதனை சுவைக்காக, இன்னும் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக, சில பொருட்களை சுத்தம் செய்வதற்காக இப்படியாக உப்பை பல நிலைகளில் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த உப்பு ஒருவேளை சாரம் இல்லாமல், அந்த காரம் இல்லாமல், அதனுடைய எஃபெக்ட் இல்லாமல் கெட்டு போயிருச்சுன்னா அந்த உப்பை நம்ம வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்? தூக்கி தூர தான் வீசுவோம் இல்லையா? அது இனி தேவையில்லாதென்று நம்மை அதனை வெளியே தான் கொட்டுவோமே தவிர அது சாரமற்று போன ஒன்றை நம்ம வாழ்க்கையில நம்ம பிரயோஜனப்படுத்த மாட்டோம், உணவுகளில் சேர்க்க மாட்டோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதனும் உப்புக்கு சமமானவன் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எதற்காக அவர் நம்மை உப்புக்கு நிகர் என்று சொல்லுகிறார் என்றால், அவர் இந்த பூமியிலே நம்மை வெறுமையான ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்து அனுப்பவில்லை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற சுவை நிறைந்த ஒரு உப்பாக, மற்றவர்களுடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வதற்கு நம்மை அதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு உப்பாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் ருசியையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு உப்பாக, பூமியிலே கிறிஸ்துவினுடைய நாமத்தை பிரதிபலிக்கவும், அவருடைய அன்பை வெளிப்படுத்தவும், அவருடைய சாயலிலே நம்மை ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தவுமே இந்த உப்புக்கு நிகராக நம்மை அவர் சொல்லுகின்றார். ஆனால் இந்த நாட்களிலே, இந்த வாழ்க்கையிலே அந்த நோக்கத்தை மறந்து சாரமற்று போகிறது போல நம்மளுடைய உண்மைத்துவத்தை இழந்து, நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து, அவர் உருவாக்கின நோக்கத்தை மறந்து இன்றைக்கு உலகத்தாரை போல நாமும் பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவனுடைய சித்தத்திற்கு வழுவி போகிற பொழுது உப்பு சாரமற்று போவது போல் நம்முடைய வாழ்க்கையும் சாரமற்றதாக மாறிவிடும். அந்த சாரம் நம்மை விட்டு கடந்து போகிற பொழுது நாமும் அந்த உப்பை போல பிரயோஜனப்படாத ஒரு பாத்திரமாக, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக எல்லாராலுமே நிராகரிக்கப்படுகின்றோம், தேவனாலும் நிராகரிக்கப்பட்டு விடுவோம். கேட்கிற என் அன்பு ஜனமே, இன்றைக்கு நீங்க பூமிக்கு உப்பாக இருக்கின்றீர்களா? தேவன் நம்மை உருவாக்கின நோக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? சற்று நிதானித்து பாருங்கள். நமக்கு மட்டும் சுவை கிடைக்க வேண்டும், நமக்கு மட்டும் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறது அல்ல தேவனுடைய சித்தம். நம் மீது அவர் வைத்த திட்டம் என்ன? இந்த பூமிக்கு நம்ம உப்பாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றிலும் இருக்கின்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும், நறுமணத்தை வீச செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எல்லோருமே நம்மை எடுத்து பயன்படுத்தத்தக்க அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். கேட்கிற என் அன்பு ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாரமற்று இருக்கிறதா? இல்லையே, சாரம் நிறைந்து பூமிக்கு உப்பாக கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உருவாக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து வீணாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்து வாழுவோம். தேவனுடைய நாமம் நம் மூலம் மகிமை அடையட்டும். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி,
சாதாரணமாக ஒரு உப்பே இல்லாத ஒரு உணவை அநேகர் விரும்புவது இல்லை. ஏனெனில் அதனுடைய ருசியே இல்லாததாக அது மாற்றி விடுகிறது உப்பை சேர்க்காமல் இருக்கிற பொழுது. ஆகையினால் சாதாரணமான ஒரு பொருளான ஒரு உப்பே ஒரு மனிதனுடைய உணவுக்கும் அவனுடைய விருப்பத்துக்கும் மிகவுமே முக்கியமானதாக அமைகிறது என்றால், நீங்க உருவாக்கின இந்த மனிதர்களாகிய எங்களுடைய வாழ்க்கை அந்த உப்புக்கு ஒப்புமைப்படுத்துகின்ற பொழுது எவ்வளவு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் சித்தம் செய்வதற்கு. அப்பா, இந்த பூமியிலே உம்முடைய நாமத்தை ருசி நிறைந்ததாக எல்லோருமே ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களை நீங்க உப்பாக நிலைநிறுத்தி இருக்கிறீங்க. இந்த பூமியில் உள்ள எல்லோருமே அதனை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை உப்பாக நீங்க நிலைநிறுத்தி இருக்கிறீங்க. அநேகர் கெட்டு போன நிலைமையில இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் நாமத்தினால் கெட்டு போகாமல் உங்க ராஜ்யத்துக்குள் சேர்ப்பதற்கு ஒரு உப்பாக நீங்க எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீங்க. அப்பா, அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாரமேற்றப்பட்டு இன்னும் அதிகமாக அநேகருக்கு பிரயோஜனம் கொடுக்கிற ஒரு உப்பாக செயல்படுவதற்கு கிருபை தாரும். நாங்கள் சாரமற்ற உப்பாக ஒரு நாளும் போக ஒட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் பலத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.